இன்றைக்கி தரமான 5 ஹாரர் மூவியை தமிழ் டப்போட கொண்டு வந்திருக்கேன். அதில் 5வது இடத்துல இருக்கிறது தி மன்கின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. இந்த படத்தில் கதாநாயகனே ஒரு டாய் மன்கி தான். கதையை நல்லா விறுவிறுப்பாக எடுத்திருக்காங்க, அதை குறைய சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இந்த படத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதே இந்த மங்கி டாய் தான். இந்த மங்கி டாய் வந்து எப்படி எல்லாரையும் கொல்லுது, ஒரு பயங்கரமாக கொள்றது சீன்ஸ்னால் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துருக்கீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ் கிரியேட் ஆகும். ஆனால் வந்து இது வேறு ரிலேட்டடான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டில் போகுது. ரொம்ப கொடூரமான ராவான சீன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இந்த படத்தில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து 18+ கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது இந்த அண்ணன் சொல்லிட்டு மூவி. இந்த மூவி வந்து எனக்கு சின்ன பிள்ளைன்னு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த பயங்கர த்ரில்லிங்னா வந்து இந்த ஒரு மூவி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஹாலிவுட் லெவலில் போனீங்கன்னா இந்த அண்ணன் சூஸ் பண்ணுறோம், ஒரு பெட்டர் சாய்ஸ். நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லிங்னா சூப்பராக கொண்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்டாக ஒரு ரவுண்டுக்குள்ளே தான் கதை சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தான் எப்படா என்னடா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக உடச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபீல்ஸாக கொடுப்பாங்க. இந்த பார்ட் 1 வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்ட் 2 பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த நைட்னா நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலான ஒரு மூவி. இந்த மூவியோட டேரக்டர் காஞ்சூர் எடுத்தவர் தான். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு ஹாரர் மூமெண்ட் எல்லாமே பக்காவாக கிடைக்கும். இதோட பார்ட் 1 தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஒர்த்தபிள் வாட்சாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது அனபெல்லா. இந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஏன்னா ஒரு ஒர்த்தபிள் வாட்சபிள். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவியாக கூட இருந்துச்சு இது. நைட் இடத்துலனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்னா பறக்கும் ஹைப்பில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் கான்செப்ட்னா அப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு ஹாரர் மூமெண்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த கதையை வந்து இந்த டாயை பற்றி தான். அந்த ஃபஸ்ட்டு 5வது இடத்துல ஒரு படத்தை பார்த்தோம்ல, அதே பேஸில் வந்து இந்த ஒரு டாயை வச்சு தான் கான்செப்ட். இந்த டாய்க்குள்ளே வந்து ஒரு ஆவி இருக்கிற மாதிரியும் இந்த ஆவி மனுஷங்களை போட்டு படுத்துற மாதிரி இருந்தாலும் கான்செப்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஒன்லைன் ஸ்க்ரீன் பிளேனா நீங்கள் அந்த படத்தை வச்சு பார்க்கலே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கனெக்ட் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது ஹெட்ரிட்ரி. ஹைலி ரெக்கமெண்டேஷன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக வந்து. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கும். இது உண்மையில ஹாரர் மூவி தானா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மூவி பார்த்துட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த செகண்ட் ஹாஃபில் ஆரம்பிக்குள்ளே வந்து லைட்டாக அந்த ஹாரர் பற்றி சில விஷயங்கள் எடுத்து விடுவாங்க. அடுத்து கிளைமேக்ஸில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டில் தான் போய் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இது ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போனதுனால வந்து இது செகண்ட் பிளேஸில் எடுத்து கொடுத்துருக்கேன். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போயிடுச்சுன்னா நான் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே கொடுத்துருப்பேன். இதை என்ன பொறுத்தவரை மஸ்ட் வாட்சிங்க. நீங்கள் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஹைலி ரெக்கமெண்டேஷன் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து எக்ஸூமான்னு சொல்லிட்டு ஒரு மூவி. இது ஒரு கொரியன் ஹாரர் மூவி. ஒன்லைனை சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஒன்லைனை பொறுத்தவரை வந்து ஒரு பணத்தை நம்ம தோண்டி எடுத்தால் என்னென்ன சம்பவம் நடக்குது, இதை தான் அந்த ஒன்லைன் அப்படி மெயின் பண்ணியிருப்பாங்க. படத்தோட கான்செப்ட் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைலி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா வந்து நைட் நேரத்தில் பார்க்குறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் படம். அந்த கிளைமேக்ஸ் வரையும் உங்களை தூக்கிட்டு போய் ஒரு சென்டரில் நிற்க வச்சிடும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங்ஸ். நான் ஹைலி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன். நான் இந்த படத்தை நைட்டில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஃபீலிங் கிடச்சிச்சிங்க. உண்மையிலே இந்த ஹாரர்னா வந்து அப்பா இது தண்ட ஹாரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை அடல்ட்டுக்கான பெருசாக எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தாலும் பார்க்கலாம். ஏதாவது இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க அவாய்ட் பண்ணிட்டு நைட் நேரத்தில் தனியாக பார்க்குறது பெட்டர். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், டெலிகிராம் லிங்க் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருக்கா, மறக்காம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.